வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 70 உறுப்பினர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 36 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். வீராம்பட்டினம் பகுதியில் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட வசதிகளை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் முன்னாள் மாணவிகள் சங்கத்தின் இலவச காலை உணவு திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 70 உறுப்பினர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது. கடைசி நாளான இன்று அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பேரணிகளை நடத்தியும் வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மத்திய உள்துறை அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு அமித்ஷா பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில், டெல்லியில் 10 ஆண்டுகால ஆம் ஆத்மி கட்சியினால் ஊழலும் மாசுபட்ட குடிநீருமே மக்களுக்கு கிடைத்திருப்பதாக கூறினார். டெல்லியில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில்தான் 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டதாக டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு தேவேந்திர யாதவ் கூறினார். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மதியம் டெல்லியில் சாலை பவனி நடத்தினார். இதற்கிடையே தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது. தேர்தல் நடைபெறும் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவிற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்களித்த கையோடு வாக்காளர்களின் கருத்துக்களை சேகரித்து கணிப்பு வெளியிடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். 10ஆம் வகுப்பில் வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லாத மாணவர்கள் 9ஆம் வகுப்பை தாண்ட விடாமல் டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி அரசு தடுப்பதாக தாம் கேள்விப்பட்டதாகவும், மாணவர் தேர்ச்சி விகிதம் குறைந்தால் அரசு மீதான மதிப்பு பாதிக்கப்படும் என்பதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். திரிவேணி இசை தொகுப்பிற்காக கிராமி விருது வென்றுள்ள இசைக்கலைஞர் சந்திரிகா டாண்டனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இசைக்கலைஞர், தொழில் முனைவர் மற்றும் அறக்கொடையாளர் என்ற முறையில் பலருக்கு உணர்வூக்கமாக திகழும் சந்திரிகா டாண்டன் இந்திய கலாச்சாரம் மீது வைத்துள்ள பற்று பாராட்டத்தக்கது என்று சமூக ஊடகப் பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். படித்த இளைஞர்களுக்கு தொழில் நிறுவனங்களில் நேரடி பயிற்சி வாய்ப்பு வழங்குவதற்கான பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் வரும் நிறுவனங்களால் முதல் கட்டமாக வழங்கப்பட்ட 80,000 பயிற்சி வகுப்புகளில் சுமார் 28,000 வாய்ப்புகளை இளைஞர்கள் ஏற்றுள்ளதாகவும், 2ஆம் கட்டமாக பயிற்சி வாய்ப்புகளை வழங்கும் நடைமுறைகளில் நிறுவனங்கள் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் மத்திய கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். இத்திட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடக்கப்பட்டது முதல் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், ஆரம்பத்தில் மொத்தம் 1,27,000 பயிற்சி வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலகிலேயே அதிக அளவில் மக்கள் கூடும் விழாவாக திகழும் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது முதல் இதுவரை 36 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். இன்று வசந்த பஞ்சமி தினத்தை ஒட்டி நண்பகல் 12 மணி வரை 1,25 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புனித நீராடியதாகவும், தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. பக்தர்களின் வசதிக்காக பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. விழா பகுதியின் அனைத்து 25 மண்டலங்களிலும் மொத்தம் 3000 சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. எந்த தவறும் நேராத விதத்தில் நிலைமைகளை பராமரிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவில் மகர சங்கராந்தி, மௌனி அமாவாசை, வசந்த பஞ்சமி, மாக பூர்ணிமா, மகா சிவராத்திரி ஆகிய நாட்கள் அமிர்த குளியலுக்கான முக்கிய நாட்களாக கருதப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlerts என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்திலும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்திலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க நபார்டு வங்கியின் நிதி உதவி மூலமான ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ்
10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட வசதிகளை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். 19.22 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தினால் பொதுமக்கள் சுமார் 18,600 பேர் பயன்பெறுவார்கள் என்று அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் முன்னாள் மாணவிகள் சங்கத்தின் அமுதம் இலவச காலை உணவு திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இன்று தொடக்கி வைத்தார். முன்னாள் மாணவிகள் சங்க நிர்வாகிகளுக்கு தமது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்படும் என அவர் தமது உரையில் அறிவித்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சரித்திரம் படைத்த கல்லூரி என்றும் இக்கல்லூரியை மேம்படுத்த இயன்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அமைச்சரின் உரையில் இருந்து சில பகுதிகள். மீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்லூரிக்கு வருகின்ற அந்த பேருந்தை நம்முடைய பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கும் யூனிவர்சிட்டியில இருக்கிற பிள்ளைங்கலாம் நிறைய பேர் இந்த அரசுக்கு வந்து நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தனியா பஸ் வேணும், அதே மாதிரி லா காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க. அதனால எல்லாருக்கும் சேர்த்து காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஸ்கீம் போட்டு கொடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணம். நாங்க வந்த உடனே கேட்டேன், நான் முதல்ல பிரேக்பாஸ்ட் ஸ்கீம் எதுவுமே விசாரிக்கல. அப்புறம் விசாரிக்கும் போது தான் சொன்னாரு பிரின்சிபாலே, இல்ல ஒரு நாளைக்கு வந்து 100 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எந்த 100 பிள்ளைக்கு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல ரொம்ப ஏர்லி மார்னிங்கா கிளம்பி ஒரு 7-8 மணிக்கெல்லாம் கல்லூரிக்கு வரக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அது மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அலுமினி அவங்களால முடிஞ்ச முயற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு வாழ்த்துக்கள். இந்த 100 எண்ணிக்கைன்றது அது போதாது என்று நான் நினைக்கின்றேன். அதனால இந்த அலுமினிக்கு என் சார்பா 1 லட்சம் ரூபாய் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் காலை உணவு திட்ட தொடக்க விழாவில் உயர்கல்வித்துறை இயக்குநர் திரு அமன் சர்மா, கல்லூரி முதல்வர் திரு வீரமோகன், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையில் அட்டெண்டர் பணிக்கான காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 3 நபர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் ஒதியஞ்சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு PRN திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் ஆகியோரும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக, அஇஅதிமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கட்சி நிர்வாகிகளும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அரசு செயலர் திருமதி முத்தம்மா பதவி உயர்வின் பேரில் ஆணையர் மற்றும் அரசு செயலராக மாற்றப்பட்டு திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி, ஆதி திராவிட நலன் உள்ளிட்ட துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தலைமை தேர்தல் அதிகாரியும் ஆணையர் மற்றும் அரசு செயலருமான திரு ஜவஹருக்கு கல்வி, தொழில், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கனுக்கு ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறைகள் கூடுதல் பொறுப்புகளாக ஒதுக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மணிகண்டன் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் செயலராக மாற்றப்பட்டு காரைக்கால் தெற்கு மாவட்ட வருவாய் பிரிவு துணை ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் திரு சுந்தரேசன், திரு ஜெயந்தகுமார் ரே, திரு நெடுஞ்செழியன், திரு கேசவன் ஆகிய IAS அதிகாரிகளின் பொறுப்புகளிலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மருத்துவ மேற்படிப்பில் மாணவர் சேர்க்கை முழுவதும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினால் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிபோகும் என்பதால் பழைய முறை தொடர முதலமைச்சர் திரு ரங்கசாமி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் திரு வி. நாராயணசாமி கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு திட்டங்கள் இல்லாத நிலையிலும் முதலமைச்சர் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளதாக விமர்சனம் வெளியிட்டார். இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சனையில் மத்திய அரசு முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி இந்திய மீனவர்களை மீட்க வேண்டும் என திரு நாராயணசாமி மேலும் கூறினார். மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான ICC மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு அறிவித்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் 20 ஓவர் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை வெல்வது இது 2வது முறையாகும். மத்திய பட்ஜெட்டில் வேளாண்மை, சுகாதாரம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளின் தேவைகளுக்கும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதித்துறை செயலர் திரு துஹின் காந்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் பட்ஜெட் பற்றிய ஃபிக்கி மாநாட்டில் உரையாற்றிய அவர், மொபைல் தொலைபேசிகளின் உற்பத்தியில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள வெற்றியை தற்போது உலக நாடுகள் அங்கீகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை மறுநாள் நடைபெற உள்ள 70 உறுப்பினர் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 36 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். வீராம்பட்டினம் பகுதியில் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட வசதிகளை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார்.
பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் முன்னாள் மாணவிகள் சங்கத்தின் இலவச காலை உணவு திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.